மகாபாரத சீரீஸ்ல இன்னைக்கு 20வது எபிசோட்ல இருக்கும். பாண்டவர்களும் கௌரவர்களும் அவங்களுடைய கல்வி பருவத்தை முடிக்கிறாங்க. துரோணாச்சாரியர் ஒரு மிகப்பெரிய ஆயுதக்கலை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யறாரு. வீரர்கள் எல்லாரும் அவங்களுடைய திறமையை காட்டிட்டு இருக்காங்க. இப்போ கடைசியா அர்ஜுனனுடைய தருணம். அர்ஜுனன் தன்னுடைய வில்ல சொல்லி தனக்கு என்னென்ன திறமைகள் இருக்கோ பூரா வித்தையை இறக்குறான். அரங்கமே ஆச்சரியத்துல வியந்து போகுது அர்ஜுனனை பார்த்து. இந்த நேரத்துல ஒரு சத்தம் பார்த்தா கர்ணன் அர்ஜுனனை பார்த்து கேட்கிறான், அர்ஜுனா நீ இங்க என்னென்ன வித்தைகள் காமிச்சோ பூராத்தையும் என்னாலேயே காமிக்க முடியும். இங்க மட்டும் கிடையாது, இந்த உலகத்துடைய எந்த திக்கில போர் நடந்தாலும் என்னால உன்னை ஈஸியா தோற்கடிக்க முடியும்னு சொல்றான். சொல்றது மட்டும் இல்லைங்க, அர்ஜுனன் என்னென்ன வித்தைகள் காமிச்சானோ பூரா வித்தையும் கர்ணன் பண்ணி காமிச்சான். அர்ஜுனனுக்கு கோபம் வந்துடுச்சு. வா மோதி பாத்துக்கலாம், சண்டை போட்டு பாத்துக்கலாம், யார் சிறந்தவன். இப்போ கிருபாச்சாரியர் இடையில வந்து ரெண்டு பேரையும் தடுத்துட்டு கர்ணனை பார்த்து சொல்றாரு, அர்ஜுனன் குந்தி மற்றும் பாண்டுடைய மகன், அரச குலத்தை சேர்ந்தவன், சத்ரியன். நீ யார், உன்னுடைய பேர் என்ன? கர்ணன் தலை குனிஞ்சு சொல்றான், என்னுடைய பேர் கர்ணன், என்னுடைய அப்பா பேர் அதிரதன், அவர் ஒரு தேரோட்டி, நான் ஒரு தேரோட்டியுடைய மகன். இப்ப கிருபாச்சாரியர் சொல்றாரு, உனக்கே தெரியும் உன்னுடைய தகுதி என்னன்னு, ஒரு அரச குலத்து பையன் கூட சண்டை போட உனக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்றாரு. கர்ணன் தலை குனிஞ்சு நிக்கிறான். இதெல்லாம் யாரு பார்த்துட்டு இருக்கான்னா துரியோதனன் பார்த்துட்டு இருக்கான். கர்ணன் அர்ஜுனனுக்கு சரிசமமா நிக்கிறான். ஆனா கர்ணனை இவங்க ஏத்துக்க மறக்கிறாங்களேங்கிற கோபத்துல துரியோதனன் எழுப்பி சொல்றான், ஒருத்தனுடைய தகுதி அவனுடைய பிறப்பால முடிவெடுக்கப்படுறது கிடையாது, அவனுடைய திறமையால முடிவெடுக்கப்படுறது. உங்களுக்கு கர்ணன் சத்திரியன் கிடையாதுங்கிறதானே பிரச்சனை. கர்ணனை நான் அங்க நாட்டுடைய அரசனை அறிவிக்கிறேன்னு சொல்றான். கர்ணன் இப்ப சத்திரியன் ஆயாச்சு. கர்ணனோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா இவ்வளவு வருஷத்துல கர்ணன் எதுக்காக ஏங்கினா தன்னை அங்கீகரிக்கப்படணும். ஒரு இடத்துலயுமே அவனை யாருமே அங்கீகரிச்சது கிடையாது. முதலா கர்ணன் அங்கீகரிக்கப்பட்ட தருணம் துரியோதனாலதான். கர்ணன் மனதளவில் ஒரு முடிவெடுக்கிறான், என்னன்னா என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் சாகுற வரைக்கும் என்னைக்குமே துரியோதனுக்கு ஒரு உண்மையான நண்பனா தான் நான் இருப்பேன். நாளைக்கு என்னோட எக்ஸைட்டிங்கான எபிசோடோட வர. அன்டில் தென், விஷ்ணுவின் சைனிங் ஆஃப்.